எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவுக்கரசி ஜம்முன்னு ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப கேமராமேன் ஒரு வெடி வைக்கிறாரு. இங்க பாருங்கக்கா, இந்த குணசேகர பத்தின வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு. அதான் நீங்க தனியா வந்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்க அப்படி வர முடியுமான்னு கேக்குறாங்க. டேய், என்கிட்ட என்னடா வீடியோ காட்ட போற? பேசுறத பார்த்தா என்ன மிரட்டுற மாதிரி எல்லாம் இருக்குதுங்கிறாங்க. அக்கா, மிரட்டலும்னு நினைக்க வேண்டாம், உண்மைன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்கன்னு கூப்பிடுறாங்க. என்னடா, என்ன நீ பேசுறத பார்த்தா ஏதோ உன்னை மறைச்சு என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. சரி, அப்படி ரூமுக்கு வா, நீ என்னதான் அப்படி வீடியோல வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்றாங்க அறிவுக்கரசி. ரொம்ப சௌகரியங்க்கா, இப்படிதான் சமாதானமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த கேமராமேன். ஏக்கா, குணசேகரை பத்தி என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. நீங்க போனை கொடுத்தீங்க, நான் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா முக்கியமான விஷயங்களை எல்லாம் நான் சேகரிச்சுதாக்கா வச்சிருக்கேங்கிறாங்க. டேய், என்னடா சொல்ற அப்படின்னு சொன்னதும் அறிவுக்கரசி கோவத்துல போய் அந்த கேமராமேன் கழுத்து குரவலை பிடிக்கிறாங்க. ஐயோ அக்கா, அவசரப்படாத. என்னக்கா நீ என் கழுத்தை பிடிச்சிட்டா எல்லாம் மறைஞ்சிடும்னு நினைக்கிறியா? நான் மெயில் ஐடியில் முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணி வச்சிருக்கேன்க்கா. அதை காட்டட்டுமா? நீ பார்க்குறியா? பார்த்து ரசிக்கிறியாங்கிறாங்க. டேய், என்னடா சொல்கிற? அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லும்போது ஃபோன்லேருந்து எல்லாமே அழிச்சிட்டேன்னு சொன்னியாடாங்கிறாங்க. ஆமாக்கா, அப்போ சொன்னேன். என்ன செய்யறது, தேவைக்கு இருக்கட்டுமேனு கொஞ்சம் புத்தியில் பட்டுது. அதான் கொஞ்சம் ஒரு விஷயங்களை நான் சேகரித்து வச்சிருக்கேன் பாருக்கா அப்படின்னு சொல்லி குணசேகரன் ஈஸ்வரியை அடித்து கழுத்தை நெரிச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஈஸ்வரி கிடக்கிறத அப்படியே வீடியோவில் எடுத்து வச்சிருக்காங்க அந்த கேமராமேன். இதை காட்டுனதும் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க அறிவுக்கரசி. அன்னைக்கே என்கிட்ட எல்லா வீடியோவும் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னையே நீ மிரட்டிட்டு இருக்கிறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி குரவலை பிடிச்சிட்டு அந்த போனை பிடுங்க பார்க்குறாங்க. ஐயோ அக்கா, அவசரப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, ஆத்திரப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. சொல்றபடி நீ கேட்டா இந்த வீடியோவை நான் அழிப்பேன், இல்லைன்னா அது எல்லா டிவிலையும் வர மாதிரி விளம்பரப்படுத்திடலாங்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி, டே இங்க பாருடா, கல்யாணம் நல்லபடியாக முடியணும்டா, அதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீ மட்டும் இடையில வந்து இந்த மாதிரி வீடியோவை காட்டி என் காரியத்தையே கெடுத்துட்ட. நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் பாருங்கிறாங்க. இங்கே பாருக்கா, நீ என்ன சொன்னாலும் இனிமேல் வேலைக்கு ஆகாதுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் என் கையில் இருக்கும்போது நீ இந்த ஆட்டம் ஆடலாமா? பேசாமல் அடங்கி இருக்காங்கிறாங்க. சரிடா, இப்போ நீ என்ன செய்யலான் இருக்க? ஆமாம், இந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லை வேற யாருக்காவதும் தெரியுமாங்கிறாங்க. அக்கா, அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரியுங்க்கா அப்படின்னு சொல்லவும், ஆமாம், அந்த கூட சுற்றிட்டு இருக்கானே கரிகாலன், உன்னோட ஃப்ரெண்ட், அவனுக்கு இந்த அவசியம் தெரியுமான்னு கேட்குறாங்க அறிவுக்கரசி. அவன் ஒரு டப்பா பீஸ், ஒரு லூசு பையன்னு எல்லாருமே நீங்கள் முடிவு கட்டி ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க. அவனுக்கு தெரிஞ்சாலும் அது வேஸ்ட்டுக்கா. அவனுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே இல்லை. என்கிட்ட தாக்கா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஃபோனில் மட்டும் இல்லை, இன்னும் மெயில் ஐடியில் நான் சேவ் பண்ணி தாக்கா வச்சுருக்கேன். பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் அது எனக்கு நிறைய பணத்தை சம்பாரிச்சு அதுக்காக தான் வச்சுருக்கேங்கிறாங்க. எது பணம் சம்பாதிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா, அந்த வீடியோவை நான் அழிக்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா 1 கோடி ரூபாய் பணம் எனக்கு கொடு. அந்த வீடியோவை வெளியிட சொன்னீனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அறிவுக்கரசி, அட பாவி, இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட 1 கோடி ரூபாய் கேட்குறானே, இப்போ நம்ம 1 கோடி ரூபாய்க்கு எங்கே போகிறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு அறிவுக்கரசி சொல்கிறாங்க. இதை பாருடா, இப்போதைக்கு என்னால் 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த காட்டு பயல்கள் இருக்கா பாரு, அவனுங்கிற சொத்தெல்லாம் நான் எப்படியோ ஆட்டிக்கு போட்டு உனக்கு பாதியாவது கொடுப்பேன். இப்போதைக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கேங்கிறாங்க. இதை பாருக்கா, நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குற, அது எப்போ பார்த்தாலும் உனக்கு அந்த சொத்து வரப்போகுது. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என்னை யாரோன்னு கழட்டி விட்டுற போற. அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீ யாரோ நானும் யாரோன்னு போயிடுவேன். ஆனால் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு உன் கையில் தாக்கா இருக்குதுங்கிறாங்க. கேட்டதும் அறிவுக்கரசி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் எப்படியும் பணம் வாங்காமல் விட மாட்டான் போல இருக்கு. சரி, இங்கே பாருடா, நீ அந்த அவசரப்பட்டு இந்த வீடியோவுக்கு இது வெளியிட்டுறாத. உனக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்குறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்றேன். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வீடியோ எடுத்து முடிச்சு போகிற பாரு, அப்போ 50 லட்சத்தை நான் கொடுத்துட்றேன். நான் பேச்சு மாற மாட்டேங்கிறாங்க அறிவுக்கரசி. அப்படி வாக்கா, இப்படி சொன்னால் தானே நல்லாயிருக்கும். ஆனால் நீ என்னடான்னா எதிரும் புதிருமா ஆரம்பத்திலேயே என்னை கொலை பண்ணுறேன் கொல்றேன்னு கழுத்து எல்லாம் பிடிக்கிற, இதெல்லாம் தப்புக்கா. சரி சரி போ, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கேமராமேன். இதை கேட்ட அறிவுக்கரசி அப்படியே பல்ல விரிவிக்கிட்டு மனசுக்குள்ளே சரியான கோபத்தில் வெளியில் வராங்க. அப்போ குணசேகரன், என்ன அறிவுக்கரசி, என்ன அந்த கேமராமேன் கிட்ட போய் என்ன தனியாக அப்படி பேசிட்டு வரேங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, வீடியோ எடுத்ததுக்கு பணம் கொடுக்க சொல்லி கேட்குறாங்கிறாங்க. இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ளே பணம் கேட்குறானாங்கிறாங்க. ஆமாம் மாமா, ஏதோ அட்வான்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க, கொடுத்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. சரி, அதை பற்றி தான் பேசுனாங்கங்கிறாங்க. ஆமாங்க, பொண்ணு வீட்டில் தானே நாங்கள் பேசினோம், அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களே பணத்தை கொடுக்கட்டுன்னு தான் அக்காவை தனியாக கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் செலவு இருக்குதுன்னு கேட்டேங்கிறாங்க. அப்போ கொடுத்து தொலையிட வேண்டியதானுங்கிறாங்க. பணத்தை கொடுக்கலன்னா வீடியோவை வெளியிட்டுருவேன்னு சொல்கிறாங்கிறாங்க. அதுவும் நல்லதானே, வீடியோ வெளியிடுறா, என்னதான் நடக்குதோ பாப்போம், விட்டுருங்கிறாங்க குணசேகரன். இது என்ன நடக்குதுன்னே புரியாமல் குணசேகரன் சொன்னதை கேட்டு, என்னக்கா இவர் என்னமோ வீடியோவை வெளியிட சொல்கிறாரு, தாராளமாக விட்டுட்டுமா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா எனக்கும் எந்த நஷ்டம் இல்லை, நான் விட்டுறேங்கிறாங்க கேமராமேன்.
டேய் என்ன டென்ஷன் படுத்தாதடா, நான் பேச்சு அழிக்க மாட்டேன், ஒழுங்க மரியாதையாக பேசாமல் நில்லு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு உனக்கு 50 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. சரிக்கா, இப்படி சொன்னா தானே எனக்கு பிடிக்கும்ட்டு அருள்கரசி தனியாக வந்து ஃபோனில் 2 ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி, நான் சொல்கிற மாதிரி மண்டபத்துக்கு வாங்க, பேக் எடுத்துக்கிட்டு வாங்க, அதில் 50 லட்சம் ரூபா பணம் இருக்கிறதாவும் அந்த கேமராமேனை நம்ப வைங்கிறாங்க. அதே மாதிரி ரவுடிங்களும் சரிக்கா, நாங்கள் நீ சொன்ன நேரத்துக்கு வரோங்கிறாங்க. ஜனனி ஜீவானந்தத்துக்கிட்ட சொல்கிறாங்க, சார் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பலாங்கிறாங்க. இதை பாருங்க ஜனனி, இப்போ கிளம்புனா தான் நம்ம மண்டபத்துக்கு கரெக்டான நேரத்தில் ரீச் ஆக முடியும். ஆனால் நம்ம இப்போ வெளியில் கிளம்பி போனால் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. மண்டபத்துக்கு பக்கத்தில் நம்ம அந்த கிராமத்துக்கு பக்கம் போனாலும் இவங்க சுற்றி வளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது இவங்களோட தொந்தரவு அதிகமாக தான் இருக்கும் ஜனனி. அதுக்கெல்லாம் நம்ம தயாராக தான் நம்ம அங்கிருந்து கிளம்பணுங்கிறாங்க ஜீவானந்தம். பார்கவி சொல்கிறாங்க, இதை பாருங்க சார், எனக்கு இருக்கிறது பயம் கிடையாது, பதட்டம் தானே தவிர நான் எல்லாமுக்கும் துணிஞ்சு தான் நிற்கிறேங்கிறாங்க பார்கவி. இது கேட்ட ஜனனி, சரி பார்கவியே தைரியமாக இருக்கும்போது நம்ம ஏன் சார் பயப்படணும்? நான் வந்த காரில் போனால் தானே பிரச்சனை, அந்த காரை தானே அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் தூரம் வெளியில போய் வேறொரு கார் வச்சு நம்ம கிளம்பி போய்க்கலாங்கிறாங்க. சரிதான் ஜனனி, ஆனா அவங்க கண்ணில் படாம எல்லாருக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போகணும். ஒருவேளை நம்ம சொன்ன டைமுக்கு மண்டபத்துக்கு போக முடியல அப்படின்னா தர்சனை ஏதாவது ஒரு வழியில மண்டபத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு வர சொல்றதுக்கான ஏற்பாடு செய்யணுங்கிறாங்க. சரி சார், அதை நான் சக்தி கிட்ட சொல்லிடுறேங்கிறாங்க ஜனனி. சரி, நீங்க உடனே இப்போ அதை பிளான் பண்ணி சொல்லுங்கிறாங்க. ஜனனி நந்தினி கிட்ட சொல்றாங்க. நந்தினி போனை அட்டன் பண்ணதும், ஐயோ ஜனனி, என்னால் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் 6 வயசுல இங்கே இருக்கேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி சக்தி கிட்ட சொல்லிடு, சக்தி பார்த்துக்குவான்னு சொல்லிடுறாங்க நந்தினி. இது கேட்ட ஜனனி உடனே சக்தி கிட்ட சொல்கிறாங்க, சக்தி நீ எப்படியாவது தர்சன மண்டபத்தை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடு, நாங்கள் இத்தனை மணிக்கு அங்கே வந்துடுவோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்தியும் சரி ஜனனி, பார்த்து பத்திரமா வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது தர்சன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க நந்தினி. முல்லை நந்தினியவே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறுக்குறுன்னு பார்க்குறத பார்த்த நந்தினி கைஜாட பண்ணுறாங்க. அதாவது மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, மேக்கப் போடணுங்கிறாங்க. இதை கேட்ட முல்லை தப்பாக நினச்சிட்டு, மாப்பிள்ளையா, என்ன மாப்பிள்ளையா பார்க்குறீங்களாங்கிறாங்க. இல்லைங்க, அதுவும் அங்கே உட்காந்துருக்காரே மாப்பிள்ளை, அவங்களுக்கு மேக்கப் போடணும், ரூமுக்கு வர சொல்லுங்கிறாங்க. ஆஹா, என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருந்து என்கிட்ட இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு முல்லை ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் தர்சனை கூப்பிடுறாங்க. டே எங்கடா கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க. கரிகாலனும் கதிரும் கேட்குறாங்க. முல்லை சமாளிக்கிறாரு, அடக்காமனு இருங்க, அவருக்கு இப்போ மேக்கப் போடணுங்கிறாங்க. ஏன்டா தூங்க போகிற நேரத்தில் என்னடா மேக்கப் போடுறாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கதிர் திட்டுறாங்க. அட என்னங்க நீங்கள் ஆயிஷாவை இப்படியெல்லாம் திட்டாதீங்க, அவங்க உங்களுக்கு வருங்காலத்தில் தங்கச்சியாக போகிறாங்க, அவங்கள திட்டுனா என் மனசு வலிக்குங்கிறாங்க. ஆமாம், உனக்கு வலிக்குது மனசு, டே ஒழுங்கு மரியாதையா இப்போ போயிடு, தர்சன் எங்கேயும் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பாங்கிறாங்க. இதை பாருங்க மாமா, நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க, என் தங்கச்சி வாழ்க்கை மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, நாளைக்கு மாப்பிள்ளை ஜெகஜோதியாக இருக்க வேண்டாமா, முதல்ல மாப்பிள்ளையை விடுங்க, நான் கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு முல்லை ஒரு வழியாக இப்படியே தர்சனை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தர்சன் பின்னாடியே நந்தினி போகிறாங்க, நந்தினிக்கு பின்னாடியே முல்லை போகிறாங்க. அடடடா, இவனுக்கு காவல் இருக்கவே நமக்கு பெரிய வலைய போச்சு அப்படின்னு ரேணுகாவும் பின்னாடியே தலையை சொரிஞ்சிட்டு போகிறாங்க. சக்தியும் கூட போயிருக்காங்க. உள்ளே போனதுமே நந்தினியும் தர்சனும் உள்ளே போகவும் முல்லையும் கூடவே போகிறாங்க. அவங்க தான் மேக்கப் பண்ணுறாங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலை, போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா. அவங்க இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தமிழில் மனசு விட்டு பேச ஆரம்பித்து பழகுறாங்க, நீங்கள் எங்கே குறுக்க நிற்கிறீங்க, உனக்கும் தங்கச்சி மாதிரி தான், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே குத்துன்னு வச்சுக்கோ, மூக்கு உடஞ்சிருங்கிறாங்க சக்தி. மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சா உங்களுக்கெல்லாம் பொறாமை இல்லாமலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முல்லை பேசுகிறாரு. அப்போ கதிரும் பின்னாடியே வந்து வால் மூல்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அட என்ன மாமா, மேக்கப் போட்டுட்டு அவனும் வருவான்ல, கொஞ்சம் அமைதியாக நில்லுங்கன்னு சொல்லி தாட்டுறாங்க. இந்த காட்டாளுகள் எல்லாம் வெளியே அனுப்புறக்குள்ள போதுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேணுகா. முல்லை நிக்கிறத பார்க்காம சொல்லிட்டு அதுக்கப்புறம், ஐயோ இவன் வேற நிக்கிறானா, ஐயோ ஏழ்றிய நாமளே கிட்ட வச்சுக்கிட்டு சுத்தி வந்துட்டோமேன்னு நினைக்கிறாங்க ரேணுகா. அண்ணி வாங்க வெளியில போகலாம், அவங்க மேக்கப் முடிச்சுட்டு வரட்டுன்னு சக்தி கூப்பிடுறாங்க. சக்தி முல்லை ரேணுகா 3 பேர் வெளியில வராங்க. நந்தினி ஜனனி பேசுனது எல்லாம் தர்ஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருடா தர்ஷா, விடிய கால நேரமே ஜனனி பார்கவியை கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ மண்டபத்தை விட்டு வெளியே போகணும்டா, கணிசம் மாத்தி தொலைச்சிக்காதடா, கொஞ்சம் தைரியமா இருங்கிறாங்க. சித்தி இப்பவே வேணா போயிடலாமா, விடிய வரைக்கும் காத்திருக்கணுமா என்னங்கிறாங்க. டே இப்பவே போனா முடிஞ்சதுடா கதை, நான் பேசுறக்கும் நீ பேசுறக்கும் வித்தியாசமா பேசுறடா, எனக்கு இப்பவே பிபி ஏறிடு, அப்படியே நான் கிருகர்னு வந்து விழுந்துருவேன் போல இருக்கு. டே நான் சொல்றதை மட்டும் கேளுடா, எல்லா பிளானும் சக்தி போட்டு வச்சிருக்கான், உங்ககிட்ட இந்த தகவல் சொல்லணுமேங்கிறக்காகத்தாண்டா நான் இப்போ சொல்கிறேன். ஜனனி காலையில் நேரமே வந்துடுவா, நீ மண்டபத்தை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கான நேரத்தை மட்டும் பார்த்தா போதும், சக்தி உன்னை எப்படியோ வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவான், நீ தைரியமாக இருங்கிறாங்க. சிக்கே எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, இப்போவே கிளம்பிட்டா நல்லதோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க தர்ஷன். டே தர்ஷா, நீ கொஞ்சம் அவசரப்படாதடா, பட்டு நின்னதுனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலமையில வந்து நிற்கிறோம், புரிஞ்சுக்கோடா. ஈஸ்வரி அக்கா நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்டா. ஆனால் உங்கள் சித்தப்பா உங்கள் அப்பா கண்ணில் விளக்கணையை விட்டுக்கிட்டு உனக்கு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு உறங்காமல் காத்து கிடக்குறானுங்கடா. இவங்க கண்ணில்
மேலேயும் மண்ணை தூவிட்டு நம்ம போகணும்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்டா. தர்ஷா நீ தயவு செய்து பேச்சை மாத்திராதடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நந்தினி. இது கேட்ட தர்ஷனும் சரிங்க சித்தி, சித்தப்பா என்ன முடிவு சொல்றாங்களோ அதன்படி நான் கேட்டு நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க கதிர் வந்ததும் கதவை டமார்னு தள்ளி விடுறாங்க. அப்போ நந்தினி தர்ஷனுக்கு மேக்கப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் வந்ததும் டே தர்ஷா மேக்கப் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், தூங்க போறவனுக்கு எதுக்கு மேக்கப், இவளுக்கு வேற வேலையே இல்லையா, ஓடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஞானமும் கதிரும் பேசிக்கிறாங்க. ஆமா மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூம் தனித்தனியா விட்டுலாமான்னு கேக்குறாங்க. ஆமாண்டா வெடியிற வரைக்கும் அவங்க எல்லாம் எங்க தங்குவாங்க, அவங்களுக்கெல்லாம் தனித்தனி ரூம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து பாக்குறாங்க. அங்க ஒருத்தரையும் காணோம். இது மண்டபத்துல ஒருத்தரையும் காணா, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறாங்க. கதிர் டே எல்லாத்தையும் வெளியில போக சொல்லிட்டேன்டா, ஒரு பையனையும் நம்ப முடியாது, எவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டான். முடிஞ்சா வெடிய கால கல்யாண முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரட்டும், அப்படி இல்லையா வெளியிலேயே நிக்க வச்சு அனுப்பிட வேண்டியதான். எனக்கு சந்தேகமா இருந்ததுங்கிறாங்க குணசேகரன். என்னென்ன இது வந்தவங்க எல்லாத்தையும் வாசலோடவே அனுப்பிட்டீங்களாங்கிறாங்க. ஆமாண்டா கதிரு, அதுலயும் நம்ம வீட்டு பொம்பளை இருக்காள்வாரு, அவங்களெல்லாம் தலைமை ஏறி குதிக்கிறாளுங்க. இதுலயும் சத்தி பொண்டாட்டி எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன்ப்பா, விடிய காலம் 4 மணிக்கே முகூர்த்தத்தை வச்சிடலாங்கிறாங்க. இதை கேட்டதும் எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. அண்ணா என்னண்ணே இது, மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம 4 மணிக்கு முகூர்த்தத்தை வைக்கணுமான்னு கேட்குறாங்க கதிர். ஆமாடா கதிர், நல்லபடியாக இந்த கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியாது போல இருக்குது. கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம், எந்த சம்பிரதாயமும் விட்டு போகக்கூடாது, சிறுஞ்சிருப்புமா நம்ம பையன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலான்னு நினச்சேன், ஆனால் முடியாது போல இருக்கு. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த அவன் தலையெழுத்து. இவன் போகிற போக்க பார்த்தா இவனே பல்ட்டி அடிச்சிடுவான் போல இருக்குப்பா, எனக்கு இவன் பேரில் கூட சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு தர்ஷனை பார்த்து சொல்கிறாங்க. சக்தி நந்தினி ரேணுகா 3 பேரும் ஐயே என்னது இப்படி பிளானை மாற்றிட்டானுங்களே, இப்போ என்ன சக்தி பண்ணுறதுன்னு ரேணுகா கேட்குறாங்க. இந்த விஷயத்தை நம்ம உடனே ஜனனிக்கு போன் போட்டு சொல்லணும்னு சொல்லி சக்தி தனியா வந்து ஜனனிக்கு போன் பண்றாங்க. ஜனனி 4 மணிக்கு முகூர்த்தத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜனனி சரி சக்தி நாங்க இப்ப இங்க கிளம்பிட்டோம், நாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறோம், அப்படி ஒரு வேளை நாங்க வர முடியலைன்னா நீ தர்சனை வெளியில கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிடுறாங்க ஜனனி. இதை கேட்ட சக்தியும் சரி தர்சன் கிட்ட நான் உசர்படுத்தி வைக்கிறேன்ட்டு வராங்க. அறிவுக்கரசி அந்த கேமராமேனை தனியா கூட்டிட்டு போய் போட்டோகிராஃபரையும் கேமராமேனையும் உனக்கு சேர வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், என் ஆளுங்க அங்க நிக்கிறாங்க, நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அறிவுக்கரசி 2 ரபடிங்களை வச்சு கேமராமேனை போட்டு தள்ளுறதுக்காக தனியாக கூட்டிட்டு வராங்க. விசேஷம் நடத்துறதுக்கு தானே மண்டபம் பார்க்கணும், கருமாதி நடத்துறதுக்கு எங்க வேணாலும் கருமாதியை நடத்தி முடிக்கலாம். இந்த கேமராமேனுக்கும் போட்டோகிராஃபருக்கும் இதே மண்டபத்தில் கருமாதியை நடத்திட வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டு அறிவுக்கரசி அவங்க 2 பேர்த்தையும் தந்திரமா கூப்பிட்டு அதுவும் என் ஆள் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுப்பான், அதை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அறிவுக்கரசியோட தந்திரம் தெரிஞ்ச கேமராமேனும் வீடியோ மேனும் என்னக்கா அப்படியெல்லாம் நாங்க வாங்க முடியாது, உன் கையால தான் நாங்க வாங்க போறோங்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி நாம ஒரு பிளான் போட்டா இவனுங்க என்ன சொதப்பி வைக்கிறானுங்களே, இவனுங்களை எப்படி வெளியேற்றுறது, ரவுடிங்க மூலமா இவனுங்களை போட்டு தள்ளுறதுன்னு ஏற்பாடு பண்றாங்க அறிவுக்கரசி. இங்க பார்த்தா சக்தி நந்தினி ரேணுகா இவங்க 3 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது முல்லை அங்க வராரு. சக்திக்கு பக்கத்துல நந்தினி நிக்கிறாங்க. போய் சக்தி கிட்ட சொல்றாங்க, இத பார்ப்பா அவ ஏன் ஆளு, நீ போய் அவங்க பக்கத்துல பேச நினைக்கிறது அவங்க கிட்ட நிக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு முல்லை சொன்னதும் சக்தி முல்லைய ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. பல்லு விளற அளவுக்கு அலறாரு இந்த முல்லை. இதை பார்த்த நந்தினி ஐயோன்னு பதறாங்க. இதை பார்த்ததும் முல்லை சொல்றாரு, பாத்தியா இதுதான்ப்பா மனசு, எனக்கு ஒண்ணுன்னா எப்படி பதறாங்க பாரு ஆயிஷா, நீ என்ன அடிச்ச அவங்களுக்கு வலிச்சிருக்கு, எப்படி பதறி போயிட்டாங்க பாத்தியா, எங்க காதல் இப்பவாது புரிஞ்சுக்கோன்னு முல்லை உளறிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட சக்தி என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நந்தினிக்கு ஐடியா வருது. அப்ப சக்தியை தனியா கூட்டிட்டு போறாங்க. இதை பார் சக்தி, நம்ம நினைச்ச மாதிரி தர்சனை வெளியில கூட்டிட்டு போகணும்னா இதோ இந்த பர்தா தான் அவனுக்கு செட் ஆகும். குணசேகர் கதிரை கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த கருப்பு முக்காட்டுக்காரி இருக்கா பாரு அவளை வெளியே அனுப்புங்கப்பா, மேக்கப் போடுறேன்னு தர்சனை தனியா இழுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறதும் வரதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க குணசேகரன். சரி என்ன அவளை இப்பவே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு, நந்தினியை வெளியே போங்கிறாங்க. நந்தினி இந்த விஷயத்தை ஓடி வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க, இதை பார் சக்தி உங்க அண்ணனே என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாரு, தர்சனுக்கு இந்த பர்தா போட்டுட்டு நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம், நான் போன மாதிரி இருக்கட்டும்ங்கிறாங்க நந்தினி. இதை கேட்ட சக்தியும் ஆஹா அருமையான ஐடியாங்கிறாங்க. அப்புறம் நீங்க எப்படி வெளியில வருவீங்க, இவங்க எல்லாரும் பாத்துருவாங்களாங்கிறாங்க. நான் எப்படியாவது மறைஞ்சு ஒளிஞ்சு எப்படியோ மண்டபத்துக்குள்ள வந்து சேர்ந்துக்கிறேன், தர்சனை வெளியில கூட்டிட்டு போகணும்னா இப்படிதான் மாறு வேஷத்துல கூட்டி போயாகணும், வேற வழியே இல்லைன்னு நந்தினி சொன்னதுக்கு அப்புறம் தர்சனுக்கு அந்த பர்தா போட்டுடுறாங்க. தர்சன் அந்த பர்தா போட்டுட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது முல்லை ஆயிஷா போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடியே ஓடுறாரு. சக்தி இந்த முல்லையை சமாளிக்கிறது பெரும் பாடா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.